عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அகில உலகத்தை படைத்து அதை பரிபாலித்து பக்குவப்படுத்தி வரக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கே எல்லா அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் மீது, அவருடைய உற்றார் உறவினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், மேலும் இங்கே குழுமிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், மேலும் நம் அனைவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எனக்கு தரப்பட்டிருக்கிற தலையங்கம் தளராத உள்ளம் என்ற தலையங்கம் வழங்கப்பட்டிருக்கு. இந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இந்த தலையங்கத்தை பொறுத்தவரையில இந்த நேரம்தான், இந்த குறிப்பிட்ட காலம்தான் இந்த தலையங்கம் ஒப்பேறும் என்பதை போன்றது ஒரு தலையங்கம் அல்ல. இது எல்லா காலத்திற்கும் தேவையான, எல்லா நேரங்களிலும் நொடிகளுக்கும் தேவையான ஒரு முக்கியமான தலையங்கமாகத்தான் முதலில் நான் பார்க்க வேண்டும். இதை நீங்க செவிதாழ்த்தி கூர்மையா கவனிச்சீங்கன்னா, நம்முடைய உள்ளம் எதனால தளருது, உள்ளம் தளர்றதுக்குண்டான வேலைப்பாடுகள் என்னென்னலாம் நாம செய்யறோம், என்னென்ன செய்யாம இருந்தா நம்ம உள்ளம் ஆரோக்கியமா திடகாத்திரமா இருக்கும். உள்ளம் எங்க இருக்கு, அதை எப்படி செழுமைப்படுத்துறது, அதை செழுமைப்படுத்துறது மூலமா நம்ம வாழ்வை எப்படி செம்மப்படுத்துறது போன்ற விவரங்களை இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்துக்குள்ள சொல்லி முடிக்கலாம் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். உள்ளம் என்கின்ற இந்த விஷயம் இது எங்க இருக்குது உடம்புல? சகோதர சகோதரிகளே, உள்ளம் உடல்ல எங்க இருக்குது அப்படின்னு நம்மள நிறைய பேர்ட்டு கேட்டா, சில பேருக்கு வடிவமிட்டு காட்டுவாங்க ஒரு படம் மாதிரி. இன்னைக்கு கலர் கலர் ஆயிட்டு, பச்சை, சிவப்பு, வெள்ளை, கருப்பு, ஹார்ட் சிம்பிள் சொல்றேன். சில பேருக்கு இந்த உள்ளம்னா அந்த ஹார்ட் அது நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால பலர்களும் உள்ளம்னா இந்த இதுதான் உள்ளம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா உண்மையான இருதயத்தை மனிதனுடைய உடல்ல எப்படி இருக்கும் பார்த்தா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, அது வேற ஒரு வடிவத்துல இருக்கும். சரி, இந்த துடிக்கிற இந்த இருதயம் தான் உள்ளமா? குர்ஆனும் ஹதீஸும் இந்த துடிக்கிற துடிப்பு செய்கிறதே அந்த ஒரு சதை துண்டுக்குத்தான் குர்ஆன் உள்ளம் என்று சொல்லுதா? பார்த்தா இல்ல. ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலா பில் ஜஸதி முதுகத்துன், உடல்ல ஒரு சதை துண்டு இருக்கு, அந்த சதை துண்டத்தான் உள்ளம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உள்ளம் எங்க இருக்குன்னு இறை தூதர் அவர்கள் சொல்லும் போது குர்ஆன் சொல்லுது, நல்ல கூர்மையா கவனிச்சா இந்த தலையங்கத்தை ரொம்ப ஆறுதலா நம்ம எடுத்துக்கொள்ள. இதை கவனிக்காம இடையில கொஞ்சம் ஸ்கிப் ஆட் பண்ணிட்டோம்னா டோட்டல் கான்செப்டுமே குளறக்கூடிய விளங்க புரியாத புதிராக தொடரிலிருந்து பார்க்க. அல்லாஹ் சொல்கிறான்,
இதா துக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும், அடைக்கும் தாள் என்று ஒன்று கிடையாது. இந்த எண்ணங்களை பூட்டுறதுக்கு, இந்த எண்ணத்தை துண்டிக்கிறதுக்கு அடைக்கும் தாள் கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இதுக்கு பேர் என்ன சொல்லப்படும்னா தாட்ஸ் சொல்லுவாங்க. தாட்ஸ். இப்ப நிறைய நீங்க எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நாளை மறுமையில தண்டிப்பான்னு சொன்னா இது எப்படி சாத்தியம் யார சொல்ல? எங்க உள்ளங்களில் எண்ணுகிற எண்ணங்களை எங்களால் சீர் செய்ய முடியவில்லை, என்ன செய்வதுன்னு கேட்டாங்க. அப்ப ரப்பு என்ன சொன்னா, சட்டத்தை மாத்திட்டான், மன்சூஹாக்கிட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. இந்த வசனம் அதனால தான் இறக்கப்பட்டுச்சு. உள்ளங்கள் செய்கிற எண்ணங்கள் செய்கிற பிழைகளுக்கு நாளை மறுமையில அல்லாஹ் குற்றம் பிடிப்பான் என்றா யாரோ சொல்ல, இது எங்களுக்கு பயமா இருக்கு, இது எங்களால முடியாத ஒன்றா இருக்கு. நம் வெளி தோற்றங்கள்லாம் சங்கதாங்க, சீர்தாங்க. நம்ம தோற்றத்துக்கும் நம்ம செயலுக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் தொடர்பே இருக்காது. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப மோசமா ஒரு சில சமயங்கள்ல. ஆனா நம்ம வேற ஒரு கோணத்துல உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா வேற கோணங்கள்ல எண்ணங்கள். இதற்கான காரணம் என்ன? எண்ணங்கள் எத்தனை வகைன்னு சொல்லிட்டேன். அந்த எண்ணங்கள்ல நேர்மறை எண்ணம் எதிர்மறை உண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அதை நம்மளால கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டா கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதையும் பார்த்துட்டோம். இதை ஏற்படுத்துறவ யார்? குல் அஊது பி ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். ஒன்றை விட்டும் 4 விஷயங்களை விட்டும் நாம பாதுகாப்பு தேடுறதுக்கு ரப்பு முதலாவது குல் அஊது பி ரப்பில் ஃபலக்னு சொல்லிட்டான். அதிகாலையின் மீது சத்தியம் விட்டு அல்லாஹ் குர்ஆன்ல தொடர 4 விஷயத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்கு சத்தியத்தை உன்னோட முடிச்சுக்கிட்டான். குல் அஊது பி ரப்பின் நாஸ்க்கு வாங்க, சூரத்து நாஸ்க்கு வாங்க. குல் அஊது பி ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ். இவ்வளவு மீது சத்தியம் போடுறான் ரப்பு. இவ்வளவுக்கு மேல சத்தியம் போடுறான். போட்டுட்டு சொல்றான் எதை விட்டு பாதுகாப்பு தேடுறதுக்கு? மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். அதுக்கப்புறம் வேற ஏதாவது வச்சு பாதுகாவல் தேட வந்துச்சானா வேற எதுலையும் பாதுகாவல் தேட இல்லை. அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். சரி, அதுக்கடுத்த மாதிரி வேற ஏதாவது விஷயத்தை பத்தி பாதுகாவல் தேட மாட்டா இல்ல. மினல் ஜின்னதி ஒன்னாஸ். உள்ளங்கள்ல தேவையற்ற சிந்தனைகளை உருவாக்குகிற அந்த ஹன்னாஸை விட்டு நான் பாதுகாவல் தர்றேன். அது எப்படியான எண்ணம்னா அல்லது வஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். அது உள்ளங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுது, வஸ்வாசம் ஏற்படுத்துது. இன்னைக்கு ஓசிடின்னு சொல்லிடுவான். ஓசிடி அது வேற ஒரு கோணம். ஆனா அல்லாஹ்வுடைய குர்ஆன் இதை தொடரா சொல்லுது. அல்லதி வஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். உள்ளங்கள்ல குழப்பத்தை அது ஏற்படுத்துறான். அடுத்ததா சொல்றான் மினல் ஜின்னதி ஒன்னாஸ். மனிதர்களிலும் இருக்குது, ஜின்களிலும் இருக்குது இந்த குழப்பத்தை விளைவிக்கிற செயற்பாடு என்பது. சகோதரர்களே, உளவியலாளர்கள் நம்ம உடலில் நம்ம வாழ்க்கை சீர்கட்டுறதுக்கும் நம்ம உடல் சீர்கட்டுறதுக்கும் நம்ம எண்ணங்கள் பெரும் பங்கு வகிக்கிறது என்பதை நல்ல ஆணித்தரமாக புரிஞ்சுக்கிறோம். நாம் இது அறிவியலாளர்கள் இதை உணர்த்துறாங்க. உதாரணமாக அமெரிக்காவில் இருக்கிற ஒரு டாக்டர், பிஹெச்டி முடிச்ச ஒரு டாக்டர், அவங்க பேரு டாக்டர் லீசா ரேங்கின் சொல்லப்படுற ஒரு எம்டி டாக்டர். ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. அந்த பேஷண்ட் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து என்ன செய்யணும், டயாலிசிஸ் பண்ணணும். மந்த்லி ஒன்ஸ் வந்து டயாலிசிஸ் பண்ற அந்த பேஷண்ட் ஒரு நாள் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு மாசத்துல டயாலிசிஸ் பண்ண வந்திருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். பண்ண வந்தவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை ஏற்பாடு செஞ்சது நர்ஸ். அந்த மிஷின்லாம் ஆப்ரேட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க.
மிஷின்லாம் ஓடி இருக்கு. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பேஷண்ட் வெளியே போன பின்னாடி திருப்பி வந்திருக்காங்க. டாக்டர் வந்து செக் பண்ண வந்திருக்கிறாங்க, மிஷினில் உள்ள இதை ரிப்போர்ட் எழுதுறதுக்கு. வந்து பார்த்தா ஸ்க்ரீன் வேலை செய்யுது, ஆனால் ஆப்ரேட் பண்ணுற அதை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒயர்ஸ்லாம் துண்டிச்சு கிடக்குது. ஏதோ மிஸ்டேக் நடந்துட்டு டயாலிசிஸ் செய்யாமலே போயிட்டாங்க, செஞ்சதான் நினச்சி ஒரு பேஷண்ட். கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி நேரடியாக விஷயத்தை உங்களுக்கு டயாலிசிஸ் பண்ண இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த சொல்லாமல் எதெல்லாமல் பேசி சின்ன ஒரு செக்கப் இருக்குது, சும்மா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா ஏதாவது சொன்னால் ஏதாவது சும்மா சர்ச்சை வரும் இல்லையா, டாக்டர் அதை ஒத்துக்க மாட்டாங்க, எதெல்லாமோ சொல்லுவாங்க. அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா எதெல்லாமோ சொல்லுவாங்க, சொல்லி மாற்றுவாங்க சில டாக்டர்கள். அல்லாவா அப்படி சூசகமாக பேசி கூப்பிட்றாங்க அந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு ஏதாவது டயாலிசிஸ் பண்ணாமல் போயிட்டாங்களே கரெக்டான டைமில், இதுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணும்போது என்ன லீசா ராக்கிங், இது வந்து கூகுளில் இருக்குது, படிச்சுக்கலாம். ஏன்னா இதோடைய புத்தகம் மைண்ட் ஓவர் மெடிசன் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. மைண்ட் ஓவர் மெடிசன் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம். ஏன்னா டாக்டர் லீசா ராக்கின் எழுதின புத்தகம் அதில் இருக்குது, ஆங்கிலத்தில் உள்ள ஒரு புத்தகம். திருப்பி வந்திருக்காங்க, செக் பண்ணும்போது அந்த ஆளுக்கு எப்படி டயாலிசிஸ் செஞ்சால் எப்படி உடல் இயங்குமோ, எப்படி சீராக இருக்குமோ, டயாலிசிஸ் மிஷின் ஆஃப் ஆகிருந்தும் கூட அந்த டயாலிசிஸ் செய்ததை போன்றதோடு உடல் மாற்றம் அவர்கிட்ட இருக்குது. இதை பார்த்தோட அதுக்கு பெரிய ஒரு யோசனை, இது எப்படி சாத்தியம்? நம்ம பண்ணவே இல்லை, நடக்கவே இல்லை. அங்கே மிஷின் துண்டிச்சிருக்கு, ஏற்றக்கூடிய மிஷின்லாம் துண்டித்து இருக்குது, ஸ்கீம் மட்டும்தான் ஆனாக இருக்குது. ஆனால் உள்ளக்க கூப்பிட்டு அந்த பேஷண்ட்டை செக் பண்ணி பார்த்தா டயாலிசிஸ் செஞ்ச எல்லா விதமான உடல் கூறு அமைப்புகளும் உள்ளுக்குள்ள சீரான இயக்கங்களும் சீராக இருக்குது. பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறமா பேசி அவங்களை அனுப்பிடுறாங்க. இந்த டாக்டருக்கு தூக்க வரையில் அன்னைக்கு ஃபுல்லாக அவ்வளோ செய்தி, எப்படி சாத்தியம்? டாக்டர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க, இப்படி இப்படி நடந்துச்சு இப்படி, ஆனால் பார்த்தா செக் பண்ணா அப்படி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி. உடனே அந்த டாக்டர் இதை விடாம கூடுதல் இதை வந்து பரிசோதனை பண்ணணும், இது என்ன காரணம்னு பார்க்கணும் சொல்லி 100 காய்ச்சல் வந்த ஃபீவர் வந்த பேஷண்ட்டை கூப்பிடுறாங்க. 50 பேருக்கு பாராசிட்டமால் மருந்தை சஜஷன் செஞ்சு அதை மெடிசனாக கொடுக்குறாங்க. இன்னும் 50 பேருக்கு மெடிசனே கொடுக்காம மாத்திரை வடிவில் இருக்கிற மாவு உருண்டை, ஆனால் மாத்திரை மாதிரி செட்டப்பா நான் மாவு உருண்டை அதை கொடுத்துட்றாங்க. கொடுத்து போட்ட பின்னாடி 100 பேரையும் அனுப்புறாங்க. 100 பேரையும் குறிப்பிட்ட ஒரு 10-15 நாட்களில் இதில் ஒரு 2-3 நாளில் திருப்பி வர சொல்றாங்க. நாட்கள் குறிப்பிடப்படலை, திருப்பி வர சொல்றாங்க. பாராசிட்டமால் மூலமா பயன்படுத்திய டாக்டர்கள் அதை கொடுத்து பேஷண்ட்டுகளுக்கு கிளியர் பண்ண நினைச்சு கொடுத்தாங்களே, அவங்க சைடு எஃபெக்டோட கிளியர் ஆயிருக்கிறாங்க, அவங்களுக்கு கியூர் ஆயிருச்சு, காய்ச்சல் போயிட்டு. ஆனா 50 பேருக்கும் சும்மா சத்து ஒரு மாவு உருண்டையை கொடுத்துருக்காங்கல்ல, அவங்கள செக் பண்ணும்போது சைடு எஃபெக்டும் இல்லை, அவங்க உண்டான அந்த ஃபீவர் சுத்தமா இல்லை. இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இதில் எதையுமே போலித்துவமாக எதுவும் செய்யலை. அக்யூராக எப்படி நடக்குமோ அதே மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கு எந்த டவுட்டும் இல்லாமல் கொடுத்துருக்காங்க இதை. ஆனால் என்னன்னா இங்கே வேலை செஞ்சது மருந்து மாத்திரை இல்லை, மாத்திரை தின்னுட்டோம் குணமாயிருன்ற எண்ணம். இந்த எண்ணத்தின் அதனால தான் மைண்ட் ஓவர் மெடிசன். மைண்ட் ஓவர் மெடிசன் இன்னைக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் மூலமா நிறைய கோடிக்கணக்கான பிரதிகள் வித்து தீர்ந்த ஒரு புத்தகம். சரி, இதை கிளியர் பண்ணுது. இன்சுலின் கொடுக்குற பேஷண்ட்டை கூப்பிடுறோம்னு சொல்லி இன்சுலின் பேஷண்ட் தேவைப்படுறவங்க சுகர் பேஷண்ட் எல்லாம் அழைக்கிறாங்க. 100 பேர், 50 பேருக்கு இன்சுலின் கொடுக்குறாங்க, 50 பேருக்கு வாட்டரை ஏற்றுறாங்க, சுத்தமான குடிநீர் அதை ஏற்றிடுறாங்க. ஆனால் 50 பேரையும் திருப்பி கூப்பிட்டு செக் பண்ணும்போது எல்லாத்துக்கும் சமமான நிலையில் தான் உடல் இயங்குது. இன்சுலின் போட்டவங்களுக்கு எப்படி இயங்குதோ அதே மாதிரி தான் இன்சுலின் போடாதவங்களுக்கும் உடல் சீராக இருக்குது. சரி, இது அறுவை சிகிச்சையில் வேலை செய்யுமான்னு அந்த டாக்டர் எம்டி டாக்டர் என்ன செய்கிறாங்க, வேலை செஞ்சு பார்க்குறாங்க. ஒரு 100கணக்கான அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படுகிற காலில் அறுவை சிகிச்சை தேவைப்படுற பேஷண்ட்டுகளை அழைக்கிறாங்க.
50 பேருக்கு அதாவது மெடிக்கல் ரீதியா எப்படி அறுவை சிகிச்சை பண்ணுமோ அதே மாதிரி அத்தன்டிக்கா அறுவை சிகிச்சை செஞ்சு அனுப்புறாங்க. மிச்சம் 50 பேருக்கு சும்மா கிழிச்சு தச்சிடுறாங்க. சும்மா கிழிச்சு, ஏன்னா நம்பணும்ல இங்க ஏதோ ஆபரேஷன் நடந்திருக்குன்னு சொல்லி கிழிச்சு தச்சிடுறாங்க, அனுப்புறாங்க. அவங்களுக்கு பூரணமா எந்த ஒரு டவுட்லும் இல்லை, உங்களுக்கு இதுக்காகத்தான் கூப்பிடுறோம், எந்த அறிவிப்பும் இல்லை. செக் பண்றாங்க. செக் பண்ணா இவருக்கு இந்த 50க்கு எப்படி கரெக்டா இருக்குதோ அதே மாதிரி தான் இன்னொன்று 50க்கும் கரெக்டா இருக்கு, சீராக இருக்குது. அது என்ன அர்த்தம்னா, இனிமேல் யாரும் மாத்திரை திங்காதீங்க, யாரும் மருந்து கொடுக்காதீங்க, மனசை நம்புங்கன்னு பாஸ்கர் மாதிரி ஏன்னா அல்லா ஒரு இதாயத்தை கூட அந்த மாதிரி நான் சொல்ல வரல, தப்பா எண்ணிக்கிடக்கூடாது. மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்க அதுக்கு பழக்கப்பட்டுட்டு உடம்பு, நம்ம டாக்டர் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, மருந்து மாத்திரையெல்லாம் விட மைண்ட் ஓவர் மெடிசன், அந்த புத்தகம் பேர் சொன்னோம் இல்லையா, எல்லா மெடிசனோடையும் உன் மைண்டு தான் மிகப்பெரிய மெடிசன் உலகத்தில். உங்க உள்ள எதை எதுவாக எண்ணுகிறதோ அது அதுவாகவே வாழப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுதான் தெளிவா சொன்னாங்க, நேரடியா சொன்னாங்க. நேரடியா எந்த ஒரு தஃப்சீரின் மூலமாக விளக்கம் கொடுக்கக்கூடிய ஹதீஸ்ல எல்லாம் சொல்ல, நேரடியா சொன்னாங்க. அலா அறிஞ்சு கொள்ளுங்க மக்களே, இங்க வாங்க, ஒரு விஷயத்தை கிளியரா சொல்ல போற, இங்க வாங்க, அடா வாங்க, இங்க அறிஞ்சு கொள்ளுங்க. அலா இன்ன ஃபில் ஜஸதி முதகத்துன், உடல்ல ஒரு சதை துண்டு இருக்குது. வ இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லுஹு, அது சீராகிவிட்டா, அது செம்மையாகிவிட்டா, அது செழுமையாகிவிட்டா உடல் முழுவதுமே செம்மையாக இருக்கும். வ இதா ஃபஸதத், ஒரு கால் அது குழப்பமடைஞ்சு விட்டாதெண்டா, அது நோய் அடைந்துட்டு சொன்னா, வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, உடல் முழுவதுமே சீர்கட்டு போய்விடும். அலா அறிந்து கொள்ளுங்கள், ஒஹியல் கல், அதுதான் உங்களது இருதயமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். உலகத்தை நாம எதை எதுவாக எண்ணுகிறோமோ அது அதுவாகவே மாறும். மிராக்கள் என்று சொல்கிறார்களே, அது வாழ்க்கையில நிகழுமானா நம்முடைய எண்ணங்கள் அதை பலப்படுத்தும். ஆனா அந்த எண்ணங்கள், அந்த நம்பிக்கையை 100% ஏற்றிருந்தா அந்த நம்ம வாழ்க்கையில நடக்காதது கூட நடக்கும். எப்போ? உள்ள 100% நம்பினா. சஹீஹ் புகாரில முதலாவது ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களை வைத்துத்தான் வாழ்வின் செயல்பாடுகள் எல்லாம் அமையப்பெறுது. அதோட ஹதீஸ் முடியல. ஃபமன் கான ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இம்ராத்தின் யதஸவ்வஜுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலை. நீங்க துன்யாவை அடையணும், நல்லா சம்பாதிக்கணும், ஒரு பெரிய ஊடு கட்டணும், ஒரு பெரிய வாகனம் வாங்கணும், ஒரு நல்ல மனைவியை முடிக்கணும், நல்ல கணவனை முடிக்கணும், நீங்க ஒரு பயணம் பண்றீங்க, என்ன பாடு? நீங்கள் எதை எண்ணி ஹிஜ்ரத்துங்கிறார் ரப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், ஹிஜ்ரத்துங்கிறாங்க. நீங்க அதை சார்ந்த பயணத்தை மேற்கொண்டா, உங்களுடைய எண்ணம் 100% இருந்தா அதை நீங்கள் உங்களால் அடைய முடியும் என்று ஹதீஸ் சொல்லுது. இன்னைக்கு தான் கிட்டத்தட்ட 1980களில் தான் இது கண்டுபிடிக்கும். 1980லேருந்து இந்த 50 வருஷம், இந்த 50 வருஷத்துல தான் இந்த மைண்டுங்கிறது எவ்வளோ முக்கியமானதுங்கிறத புரிய வச்சிருக்குது அறிவியல். உண்மை, அறிவியலுடைய நிதர்சன நிலைகள் அப்படித்தான் இருக்கு. நான் இவ்வளவு சொல்லியிருக்கிறேன், பின்னோட்டமாக வரணும். உள்ளம்னா என்ன, உள்ள எங்கே இருக்கு, அதனுடைய வடிவம் எப்படியா இருக்குது, அந்த உள்ளம் இம்மைக்கும் மறுமைக்கும் எவ்வளவு முக்கியம், உள்ளம் சீர்கடுறதுக்கு எது காரணமாக இருக்கு முக்கியமா, அதுக்கு பேர் எண்ணம். அந்த எண்ணம் எத்தனை வகை? 2 வகை, நேர்மறை எதிர்மறை எண்ணம். அதுல சில எண்ணங்கள் உதிக்கிறது, எதிர்மறையான எண்ணங்கள். அந்த எதிர்மறையான எண்ணங்களுக்கு அடைக்கும் தாள் இல்லை. அது சஹாபாக்கள் அவங்களே பயந்தாங்க. அப்படி எண்ணங்களை தோன்ற எண்ணங்களுக்கெல்லாம் ரொம்ப குற்றம் படிப்பான்னா அப்போ அது எப்படி சாத்தியப்படும்? 4 மறுமையில் அல்லாஹ் எங்களை தண்டிச்சிருவானே கடுமையான்னு கேட்கும்போது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா,
உள்ளத்தின் மூலம் எதை நீ ஆழமாக நம்புகிறாயோ அது உலகத்தில் நடக்கும் என்பதற்கு சயின்டிபிக்கல் ரீதியாக என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, அதை ப்ரூவ் பண்ணிய டாக்டரை நான் இப்படியே தொடர வர்றேன். நல்லா கவனிச்சுக்கிறது. இந்த எண்ணங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா ஒரு ஹதீஸ் மூலமாக உங்களுக்கு விளக்குற பாருங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கையிலெல்லாம், நம்முடைய வீட்டு பெண்களை பார்த்தீங்கன்னா தெரியும், கையிலெல்லாம் அங்கங்கே விரல்களெல்லாம் காய்ச்சி போய் அல்லது காயப்பட்டு போயிருக்கும். கத்திரிக்காய் நறுக்கும் போது, வெங்காயத்தை அறியும் போது, மீனை கழுவும் போது உள்ள காயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான காயங்களோடு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்து கையை காட்டுறாங்க. ஆயிஷாவே என்னுடைய கரத்தை பாருங்களேன், கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கு, அங்கங்கே அடிபட்டு கிடக்கு, எனக்கு வீட்டு வேலை செய்கிறது கடினமாக இருக்குது, பாப்பா இல்லை வீட்டில், பாப்பா வந்தால் எனக்கு இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு அடிமையை தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வீட்டில் பாப்பா இல்லை, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க திருப்பி தான் வீட்டுக்கே மீண்டு போயிடுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு கொஞ்ச நேரம் கழித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா குறித்தான விஷயத்தை சொல்கிறாங்க. சொன்னோடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலேருந்து இறங்கி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போகிற வழியில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கூப்பிட்டு போகிறாங்க. மருமகனே வாங்க, உங்கள் வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொல்லி மருமகனே அழைத்துட்டு போகிறாங்க. உள்ளக்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லி உள்ளக்க போகிறாங்க. அலி இங்கே வாங்க, என் பக்கத்தில் இந்த பக்கம் உட்காருங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நீங்கள் இங்கே வாங்க, என் பக்கத்தில் உட்காருங்க. 2 பேர் உட்காந்துட்டீங்களா? ஆயிஷா வந்து உங்களுடைய சம்பவத்தை சொன்னாங்க, நீங்கள் இப்படி வந்தீங்க, அப்படி கையை காட்டினீங்க, ஒரு அடிமையை கேட்டீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஃபாத்திமா இதை விடவும் சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. என்ன தந்தையே சொல்லுங்களும் சொல்லு. அப்போ உடனே சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் இத்தனை தடவைகளில் ஓதுங்கன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34 முறை சொல்லுங்கம்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டது என்ன, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறது என்ன? வீட்டில் வேலை செய்ய முடியல, கஷ்டமா இருக்கு, அது மூலமா காயம் ஏற்படுது, எனக்கு வலியா இருக்கு, வேதனையா இருக்கு, எனக்கு இதை சாட்டிஸ்ஃபைட் பண்றதுக்கு, இதை எனக்கு ஈக்குவலைஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு அடிமையை தாங்கன்னு சொல்லி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையை கூட்டிட்டு வரையில வீட்டுக்கு வந்தாங்க. எதை சொல்லிக்கிட்டு? திக்ர, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இதை கேட்ட பின்னாடியும், பாப்பா உங்ககிட்ட நான் கேட்டது என்ன, நீங்க கொடுக்கிறது என்ன? சுப்ஹானல்லாஹ், ஒரு அடிமையை தாங்கலை, உங்கள்கிட்ட இதான கேட்டேன் அப்படின்னு சொல்லல. அப்படியே பாப்பா மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டாங்க. இதுல ஒரு பெரிய உளவியல் இருக்கு. மைண்டுக்கு எப்போதுமே நம்முடைய பிரச்சனை, நம்முடைய கவலை, நம்முடைய கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த எண்ணங்கள் கொடுக்குற வேல்யூ இருக்குல்ல, ஓட்டம் இருக்குல்ல, அதுதான் நமக்கு கவலை ஏற்படுத்தும். ஒருத்தர் லாரி ஓட்டுறவர் அல்லது மூட்டை தூக்குற பெரியவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூட்டை பயங்கரமாக தூக்கிட்டு எல்லாம் உடம்பு கஷ்டமாக கவலையாக என்ன உடம்பு பாரம் எல்லாம் இருக்கும். வீட்டை கதவை தட்டி திறந்து பார்த்தா தான் பிள்ளைகளோட பார்த்தோன்னே எடுத்து அப்படி எவ்வளோ மூட்டையை தூக்கி கை வலியாக இருந்தாலும் பிள்ளையை தூக்கி கொஞ்சம் போது அந்த வலி இருக்க. பிள்ளைகளோட பக்கத்தில் அவர் கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது, தான் பெத்த பிள்ளை கிட்ட வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த வலி இல்லாமல் போகும். நல்லா கவனிச்சுட்டு, என்னன்னா மைண்டுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தேவை, திசை மாற்றம் தேவை. உங்களுக்கு எவ்வளவு பெரிய கவலையா இருந்தாலும் அந்த கவலையை நீங்க உள்ளத்தின் மூலம் எவ்வளவு வளர்க்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொடுக்கிற வலிக்குண்டான காரணம். உங்களோட வலிக்கு காரணம் என்னன்னா, நீங்க படுற ஏதாவது கஷ்டம்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அந்த கஷ்டத்துக்கு உயிர் கொடுக்குறீங்க, உள்ளத்துல உயிரை கொடுத்து ஓட்டுறீங்க, அந்த அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை, திசை மாற்றமும் இல்லை, ஸ்பீட் பிரேக் இல்லை, நின்று போகிறதுக்கு ஸ்பீட் பிரேக் இல்லை. நீங்கள் அதே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகும்,
டிப்ரெஷன் ஆகும், அப்புறமா போய் சேர வேண்டியதுதான். நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிட்டா, என்ன, உங்களை நாம் வீணுக்காக ஒன்றும் படைக்க, உங்களை நாம் சோதித்து தீர்வோம். எப்படி ரிஸ்க்கு கொடுக்குற நம்முடைய சுண்ணாவோ, வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துறது அல்லாஹ்வுடைய சுண்ணாவோ, கஷ்டத்தை கவலையை கொடுக்குறது அவன் சுண்ணா. நம்மள யாரும் இறைவா எனக்கு கஷ்டத்தை தராதேன்னு கேட்கறதுக்கு அருகதை கிடையாது. நம்மள ஒருத்தரும் அப்படி கேட்கக்கூடாது. இறைவா தாங்குற பக்குவத்தை தான், வந்தா சகிப்பு தன்மை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வலிமையை உள்ளத்துக்கு தான், இப்படித்தான் கேட்கணும். கஷ்டமே தராத அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா சொல்லிட்டான உன்னை நான் சோதிச்சு தான் தீர்வேன்ட்டான். அவன்கிட்ட போய் உட்காந்துட்டு இறைவானுக்கு சோதனையே தராத. கம்பெனிக்கு வேலைக்கு போயாச்சு, கம்பெனி மட்டும் இத்தனை மாதம் சம்பளம், இத்தனை உனக்கு இப்போ 1 லட்சம் ரூபா மந்த்லி, எனக்கு வேலையே தராதுன்னு சொன்னால் விட்டுருவான் அவன். அப்போ போடா வெளியே. அந்த மாதிரி ரப்பு சொல்கிறான், உங்களை நான் சோதிச்சே தீர்வேங்கிறான். இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ், எல்லாருமே இயற்கையாக வேலை பண்ணி தான் ஆகணும். ரிஸ்க்கு வந்து சும்மா வராது, ஏதாவது ஒன்று வேலை பண்ணால் தானே வரும். உடல் இயக்கம் இல்லாமல் நான் அப்படி உட்காந்துட்டே இருப்பேன், எல்லாம் என்ன வந்து சேரணும்னா சேருமா? ரொம்ப முயற்சி பண்ணுங்கிறானே, உள்ளதீன ஜாஹது ஃபீனா, முயற்சி பண்ணுங்க, என் பக்கம் முயற்சி பண்ணுங்க, எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணணும் நீங்கள். ஆனால் அந்த முயற்சி உனக்கு கவலையை தருது. ஏன்னா அதை நீ கவலையாக நினச்சிருக்க. அந்த கவலையா நினைச்சத கவலையாவே அணுகி, அது கவலை கவலை அதுதான் பிரச்சனை என்ற பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கல்ல, அது ஓட்டிக்கிட்டே இருக்கல்ல, அதை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணு. திக்ரில் மார்க்க ரீதியாகவும் நமக்கு நன்மை இருக்குது. ஒரு திக்ருக்கு இத்தனை நன்மைலாம் இருக்குது. ஆனால் அத்தன்டிக்காக சயின்டிஃபிக்கல் ரீதியாக உளவியல் ரீதியாக எந்த அளவுக்கு பயன்படுது நான் சொல்கிறேன். உளவியலாக வியந்து போகிறாங்க இந்த விஷயத்தை. எந்த ஒரு மைண்ட் ரெஸ்ட்டும் எடுக்காதீங்க. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஒருவரும் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கம்மா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கம்மா, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கம்மான்னு கூட சொல்லல, இத்தனை தடவை சொல்லுங்கிறான். அப்போ என்னென்னா டிஸ்ட்ராக்ஷன், உன் கவலையை விட்டு டிஸ்ட்ராக்ஷன். என்ன செய்யணும்? விரல் எடுத்து சுப்ஹானல்லாஹ் 1, சுப்ஹானல்லாஹ் 2, சுப்ஹானல்லாஹ் 3, சுப்ஹானல்லாஹ் 4, சுப்ஹானல்லாஹ் 5, சுப்ஹானல்லாஹ் 6, சுப்ஹானல்லாஹ் 7, சுப்ஹானல்லாஹ் 8, இப்படி எண்ணணும். இப்படி எண்ணும்போது உனக்கு எங்கே போகும் மைண்டு? கவலைக்கு போகுமா, திருப்பி அதை யோசிக்க வருமா, அல்லது 34 தடவை சொன்னமான்னு போகுமா, 33 தடவை சொன்னன்னு போகுமா? நல்லா புரிஞ்சு. அதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அறிஞ்சு கொள்ளுங்க, திக்ரின் மூலமாக தான் உள்ளங்கள் அமைதி பெறுதுங்க. பெரிய கோடீஸ்வரராக இருப்பார், பெரும் கவலை கொண்டவராக இருப்பார். அவர் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போனால் சைக்காட்டிஸ்ட் 50,000 ரூபா பில்லை போட்டுட்டு ஒரு இப்போ தெரப்பியை சொல்கிறான். என்ன சொல்கிறா தெரியுமா? நீங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணுங்களான்னு சொல்லி. ஃபிஷ்ஷிங் பண்ணால் என்ன? ஒரு போட்டை எடுங்க, அல்லது ஒரு கடற்கரை, ஒரு கம்மாய், ஒரு குட்டை ஓரமாக நின்று ஒரு தூண்டில் போட்டு மீன் பிடிங்கிறான். மீன் பிடிக்க என்ன வேணும் உனக்கு? கவனம் ஃபுல்லாக அந்த தூண்டில் தான் போகும். மேலே உள்ள கட்டை மிதக்குதா இல்லையா, உள்ளக்க மீன் சாப்பிட்டுச்சா இல்லையா, எப்போ எடுக்கலாம், இங்கே போட்டால் மீன் வருமா, அங்கே போட்டால் மீன் வருமா. உனக்கு எவ்வளவோ பின்னாடி பிரச்சனை இருக்குதா, நிறைய பிரச்சனை. எப்போனா நம்ம மைண்ட் அதை எப்படி பார்க்குதோ அதுதான் பிரச்சனை. அதை எடுக்கணும்னு நினைக்கிற, அதை நீ எப்படியோ பட்டுட்ட. ஆனால் உனக்கு அது உனக்கு இல்லாமல் ஆகணும், வேற திசை திரும்பணும்னா வேற டிஸ்ட்ராக்ஷன் தேவை. அதான் ரப்பு குர்ஆன்ல சொல்றான்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸலாங்கறானே. தொழுகைக்கு வந்துரு. உனக்கு என்ன கவலையாக இருந்தாலும் தொழு வந்துரு. தொழு வந்துட்டா என்ன? டிஸ்ட்ராக்ஷன், திசை மாற்றம். உன் உள்ளத்தை திசை மாற்றம். நாம் உதவு செய்கிறோம், உதவு திக்ருக்கு உண்டு, உதவுக்கு முன்ன பின்ன திக்ரு உண்டு, பார்த்து செய்கிறோம். 3 தடவை செய்யணுங்கிறது அளவுகோல் இருக்குது. ஏன்னா பூர்ணமாக செஞ்சால் ஒரு தடவை அளவு கவனம் அதில் போகுது, உதவுக்கு போகுது. உதவுக்கு பின்னாடி மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கிறவங்க துவா ஓதணும் வருது. துவா ஓதி போட்டு தொழுகையில் 2 ரக்காத் தொழுவும் போது அந்த தொழுகையில் உள்ள அதுக்காறுகள், அதுக்குள்ளான செயற்பாடுகள், ஏன்னா அருக்கானுகள், ஏன்னா வாஜிபாத்துகள், சுன்னத்துகள், இவைகளெல்லாம் உனக்கு நினைவுக்கு வருது. அதில் கான்சியஸ் செலுத்துகிற, சுஜூதை கொண்டு போய் தரையில் வைக்கிற. ஒரு ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், புவியீர்ப்பு சக்தியோடு ஒருவர் நெத்தியை டைரக்டாக தொடர்பாடல் வைக்கிற போது அவருடைய மைண்டில் உள்ள கசடுகள் எல்லாம் கலருதுன்னு சொல்லி. புவியீர்ப்பு இசையோடு டைரக்டாக மைண்டை கொண்டு போய், தலையை கொண்டு போய் வச்சா, சுஜூதில் வச்சா, சுஜூதலோட வேல்யூகளை அவங்க வேல்யூ பண்ணும்போது சொல்கிறாங்க, அதில் மைண்டில் இருக்கிற பல கசடுகளை அது டிஸ்ட்ராக்ஷன் செய்யும், இல்லாமல் ஆக்கிடும். புவியீர்ப்பு போட்டுட்டே அது சக்தி.
இப்போ சகோதரர்களே, எண்ணங்களுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். எண்ணங்களுக்கு வேல்யூ இருக்குன்னு பார்த்துட்டோம். ஆனா அந்த எண்ணங்களை இன்னும் மெருகூற்றணும். வைரத்தை தட்டி கூட பளபளன்னு ஆக்குறதுக்கு ஒன்று வேணும்ல, இன்னும் மெருகேற்றணும்னா அந்த எண்ணங்கள்ல பிரதானமான எண்ணம் இருக்கணும்னா ஹுஸ்னு பன்னு பில்லா. ஹுஸ்னு பன்னு பில்லா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கல்ல, அன இந்த லன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை பற்றி எவ்வாறு எண்ணுகிறானோ அவ்வாறே நான் அவனிடத்துல இருப்பேன். இவ்வளவு வரிசையா அவர் அந்த தொடர் அமைப்பை நீங்க கவனிச்சுட்டே வந்தாதான் இது விளங்கும். எண்ணங்கள் உண்டான வேல்யூ, அந்த எண்ணங்களை மெருகேற்ற எண்ணங்களுக்கு தேவையானது ஹுஸ்னு பன்னு பில்லா, அல்லாஹ்வை நல்ல விதமா நம்ம உள்ளத்துல எண்ணி வைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, என்னுடைய அடியான் என்னை எவ்வாறு எண்ணுகிறானோ அவ்வாறே நான் இருப்பேன். அவன் என்னை ஒரு ஜான் அளவு என்னிடம் நெருங்கி வந்தா அவனிடத்துல பித்திராயின் ஒரு முழமளவு நான் நெருங்கி வருகிறேன். என்னை அவன் ஒரு முழமளவு நெருங்கி வந்தா பான் நான் இரு கையளவு அவனிடத்துல நெருங்கி வர்றேன். என்ன சொல்றா தெரியும் இல்லையா? உனக்கு எவ்வளவு 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 கஷ்டம் வேணாலும் வரட்டும், உலகத்துல எவ்வளவு கவலையான விஷயங்கள் உன் உலகத்துல ஒன்று வாழ்க்கையில் அலங்கேறட்டும், ஆனா நீ எவ்வளவு என்ன நெருக்கி வச்சிருக்கிறாங்கிறத நம்ம கேட்கலாம். நீ எவ்வளவு தூரம் என்ன நீ நெருக்கி வச்சிருக்க அந்த விஷயத்துல. கடன் கவலை, கடன் கஷ்டம், குடும்ப கஷ்டம், என்ன வாழ்க்கையினுடைய எல்லா வாழ்வாதாரத்திலும் பிரச்சனை அப்படி இருக்குதுல்ல. அப்போ என் ரப்ப நான் எவ்வளவு தூரமா வச்சிருக்கிறேனோ அந்த தூர அளவு தான் என்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கிறதுக்கு உண்டான கால அளவு. நீ கிட்ட ரப்ப வச்சுக்கிட்டோம் சொன்னா சீக்கிரமா நம்முடைய கவலை நான் ஒன்று. எப்படி கிட்ட வைக்கிறது ரப்ப? எப்படி கிட்ட வைக்கிறது? முதலாவது உங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தணும்னு சொன்னா கதிரின் மீது ஆழமான நம்பிக்கையை வைங்க. உங்களுடைய விதியை நீங்க நான் கேட்கிறேன், இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு வாழ்க்கை இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, நம்ம வாழ்க்கையை நாம தான் பிளான் போட்டு வாழணும் நம்ம நினைக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, ஒரு கணம் அப்படி சிந்திச்சு பாருங்க. என் வாழ்க்கையை நான் தான் கஸ்டமைஸ் பண்ணி நான் தான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேனான்னு பாருங்க. கொஞ்சம் நம்மள நிறைய பேர் என்னன்னா என் வாழ்க்கையை நான் தான் வழி நடத்துறேங்கிற ஒரு எண்ணப்பாடு, என் வாழ்க்கை என் கையில நினைக்கிறாங்க. உன் வாழ்க்கை உன் கையில இல்லவாப்பா. நான் என்ன கேட்கிறேன், உன் கையில தானே உன் வாழ்க்கை. நீ அடைய நினைக்கணும், சில விஷயத்தை நினைக்கிறல்ல, அதை அடையிறதுக்கு சில வேலை சில விஷயங்கள் வேணும்னு நினைக்கிறல்ல. உதாரணமா பணம் இருந்தா, பொறுப்பு இருந்தா, பதவி இருந்தா, ஆள் பலம் இருந்தா, ஆரோக்கிய பலம் இருந்தா, இவைகள் எல்லாம் இருந்தா உலகத்தில் நான் எதை செய்ய நினைக்கிறேனோ அதை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறல்ல. சரி, அதை அடைய முடியுமா? நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நாட்டினுடைய ஒரு பெரும் சர்வாதிகாரியாக இருந்தாலும் சரி, அவன் மீடியாவுக்கு முன்னாடி அவனால எதுவுமே செய்ய முடியும். பணம் இருக்கு, பதவி இருக்கு, பட்டம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அவனால மனசு என்ன நினைக்கிறானோ அதை வெளிப்படையா பேசிட முடியுமான்னு கேட்டா அவனால முடியாது. இங்க வந்து நல்ல விதமா தான் பேசுறான். அதாவது உங்கள் மீது நான் எல்லாரும் மீதும் அக்கறை கொண்டிருக்கிறேன். அவன் அழிந்தால் எனக்கு என்ன, இவன் அழிந்தால் எனக்கு இல்லை. நான் அவன் மீது ஆதரவு செலுத்துகிறேன், அவர்களுக்கு தேவையான உதவியை கொடுப்பேன். ஆனா அழிக்கணும்னு நினைக்கத்தான் செய்யறான். ஆனா பேச முடியுதா? அவன் எதை நினைக்கிறான்னு அதை பேச முடியுதா? எதை செய்ய நினைக்கா எல்லாத்தையும் செஞ்சிட முடியுதா? கிடையவே கிடையாது. நம்ம வாழ்க்கையை நாம வழி நடத்தையில நம்ம வாழ்க்கையை வேற ஒருத்த வழி நடாத்த வைக்கிறான். அவன் பேர் ரப்பு. குர்ஆன் சொல்கிறது, அஸா அன் தக்ரஹு ஷைஅன் ஃபஹுவ கைர். அடவாப்பா, நீ நினைக்கிறதெல்லாம், நீ நினைக்கிற சில விஷயத்தை இது என் வாழ்க்கைக்கு பிரயோஜனம்னு நினைக்கிற. கார் வந்தா என் வாழ்க்கை ஜம்முன்னு ஆயிரும் நினைக்கிறான். பெரிய ஊடு வந்தா, சொந்த ஊடு வந்தா என் வாழ்க்கை ஓஹோன்னு ஆயிரும் நினைக்கிறார்.
பல ஓட்டம் ஓடுறான், வெளிநாடு ஓடுறான், உள்நாடு ஓடுறான், எல்லா ரத்தத்தை வேர்வையாக்கி உழைச்சி எல்லாம் கொட்டி வந்து ஊட கெட்டுறான், ஊட்ட கெட்டி பால் காய்ச்சுறான், பால் காய்ச்சறதுக்கு உள்ள போய் பாலை குடிச்சா பொத்து சீலிங் மண்டையில ஓடுச்சு. கார் இருந்தா உலகத்தை செம்மையா வாழ்ந்துருவானே, எல்லாரும் பாருங்க அந்தந்த கார்ல தான் போறான், நமக்கு காரே இல்லையேன்னு அதுக்கு ஓடுறான் ஓட்டம். எதையோ பண்ணி காரை வாங்கிடுறான், வாங்கி எந்த போஸ்ட் கம்பியில எந்த மரத்துக்கடியில ஒழுங்கா இருக்கிறான்னு தெரியல. சூழல் மாறி இருக்கு. அதான் ரொம்ப தெளிவா சொல்றான், அப்பா நீ வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணுமா, உன் வாழ்க்கை நிம்மதியா இருக்கணுமா, உன் எண்ணம் தூய்மையா இருக்கணுமா, உன் எண்ணம் சீராக இருக்கணுமா, உனக்கு தளராத உள்ள வரணுமா, முதலாவது கதிர நீ ஆழமா நம்பு. அல்லாஹ்வுடைய கல்லா கதிர ஆழமா நம்புனா நமக்கு உள்ள எதுவுமே தளராது, எதுவுமே தளராது. ஏங்க கெட்ட எண்ணங்களை நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை எண்ணங்களின் மூலமா உயிர் கொடுக்கிறது வேலை செய்தாங்க. அந்த சைத்தானை படைச்சவ ரப்புங்க. அந்த ரப்பு சொல்றா, அட இந்த மட்டமான எண்ணத்துக்கு மேல என்ற கதிரை போடு, என்ற தவக்கலை போடு, என் மேல உள்ள நம்பிக்கையை துவா மூலமா போடு, உனக்கு நான் கிளியர் பண்ணி தரேங்கிறா. ஆனா நம்ம அப்படி இல்லையே. நம்மள நிறைய பேர் எப்படின்னா, அந்த எண்ணத்துல அந்த போட்டிட்டுக்கல தண்ணி கெட்ட எண்ணம் ஓடிட்டுக்கல, அதுல ஒன்ன தூண்டில போட்டு அதுல உள்ளதை எடுத்து பார்த்து ஆய்வு செய்யறது. ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருந்தா, ஒருவேளை வந்தா, ஒருவேளை போனா, ஒருவேளை 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 அப்படின்னு வாழ்க்கையை எல்லா வேலையும் அழிச்சிட்டாங்க. நிறைய பேர் பாருங்க, கொரோனாவில் நிறைய பேருக்கு நோயே இல்லாமல் கூட செத்து போனாங்க. மாண்டா என்னன்னா பயம், கொரோனா வந்திருக்குமோ, கொரோனா இருக்குமோ, தும்மல் வருது, இருமல் வருது, தொண்டெல்லாம் கரகரப்பாக இருக்குது, நெஞ்செல்லாம் படபடான்னு வருது அப்படின்னா படபடான்னு போயிட்டான். நிறைய பேருக்கு என்னன்னா, உனக்கு நோயே இல்லைடா வாப்பா, நீ எதை நீ ஒன்றும் வேணாம். ஒருத்தருக்கு நோயை வர வைக்கணும்னு வைங்களேன், செஞ்சு பார்த்துடாதீங்க. உதாரணத்துக்கு எண்ணத்தினுடைய வலிமையை சொல்கிறேன். இந்த 3 அடுக்கு தெரு இருக்குன்னு வைங்க, 1வது வீதி, 2வது வீதி, 3வது வீதின்னு இருக்குதுங்க. ஒருத்தனை ஆரம்பத்துலேருந்து தெருவுக்கு ஆரம்பத்தில் வர சொல்லி உங்களுக்கு வேண்டாத ஒரு சகோதரன்னு வைங்க, அப்படி யாரையும் வைக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன். அந்த சகோதரன் வர்றான், 3 பேரை துட்டு கொடுத்தோ அல்லது பிளான் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறீங்க ஒவ்வொரு வீதினுடைய என்ட்ரன்ஸ்லேயே. அவனை பார்த்து ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், எடவாப்பா அவன் மூஞ்சி சரியில்லையேன்னு சொல்லணும், அவ்வளோதான். அவன் நல்லா தான் வருவான் உள்ளக்கு. 1வது வீதியில் அடையும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சோமே அப்படியான்னு சொல்லுவான், அடே வாப்பா என்ன மூஞ்சி ரொம்ப பொலிவாக இருக்கும், உன்னை எப்போவுமே மாட்டம் சரியில்லையே, மூஞ்சிலாம் வாடி போய் ஒரு மாதிரியாக இருக்கிறே, எதுவும் நோயோ அப்படின்னு கேட்பான். அடே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆரோக்கியமாலாம் இருக்கிறோம் பாய், நல்ல சுகமாக இருக்கிறேன், நல்லா ஜம்முன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அடுத்த வீதி போய் ஆகணும்ல, அங்கே நம்ம ஆள் இன்னொருத்த நிற்கிறான். அவன் பார்த்து சொல்லுவான், என்ன அப்துல்லா முகம் சரியே இல்லையே, ஒரு மாதிரியாக இருக்கிறிய, எதுவும் காய்ச்சல் எதுவும் வந்துட்டோ, உடலாம் மெலிஞ்சிட்டே. அவன் வந்து நல்லா தான் இருக்கான் அப்படி சொல்லி பாருங்க. அவன் சொல்லுவான், அப்படிலாம் இல்லைப்பா நல்லா தான் பாருங்க, என்னப்பா எல்லாருமே இப்படி பார்த்து அப்படி சொல்கிறீங்க, அப்படிலாம் இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படின்பா. ஆனால் உள்ளத்தில் வந்துடும், ஐயோ எதுவும் இருக்குமோ அப்படின்னு உள்ளத்தில் வந்துடும், எதுவும் இருக்குமோ. 3வது ஒருத்தன் இருக்கான்ல, அவன் நம்மால் தானே, அவனும் சொல்லுவான், ஆனால் மூஞ்சி சரியில்லை, அப்படியா அப்போ பார்க்குறேன்னா அப்படின்னு வீட்டுக்கு போயிடும். அன்னைக்கு படுத்தவன் தான் காய்ச்சல். உண்மையிலே நடக்கும். நீங்கள் நல்லா சந்தோஷமாக போவீங்க, யாராவது ஒரு ஆள் மூஞ்சி வாட்டம் சரியில்லைன்னு சொல்லணும், உங்கள் மூஞ்சி உண்மையிலே வாடிடுமா இல்லையா, வாடுதா இல்லையா? அப்போ நீ நல்லா தானப்பா இருக்கிற, நல்லா தானே இருக்கிற. இது ஏற்படுத்தியது எது? உன் உள்ளம் தான். அதனால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக வாழ்கிறதுக்கு எண்ணங்கள் சீராகணும். அந்த எண்ணங்களை சீர்படுத்துறதுக்கு அல்லாஹ்வை நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக எண்ணுகின்றீர்களோ அந்த எண்ணத்தின் மூலமாக உங்கள் உள்ளம் சீராகும். உங்களோட கவலைகள் எல்லாம் பஞ்சா பறந்து போக வருவதற்குண்டான காரண காரியத்தை கதிரோடு ஒப்பிட்டு அதை நாம் நிலைச்சுக்கிடணும். குர்ஆன்ல ரப்பு சொல்றா, அசான் தக்ரஹு ஷைஅன் ஃபஹுவ கைருல் லஜீப். வாங்க எத்தனை மணிக்கு? 37. அசான் தக்ரஹு ஷைஅன் ஃபஹுவ கைருல் லக்கும். உலகத்தில் நீங்கள் சில விஷயத்தை நல்லதுன்னு என்றீங்க, ஆனால் அதை நாம் தீமையாக ஆக்கிறோம். வஅசான் துஹிப்பு ஷைஅன் ஃபஹுவ ஷர்ருல் லக்கும்.
அஸா அன் துஹிப்பு ஷைஅன் ஃபஹுவ கைருல் லக்கும் அஸா அன் துஹிப்பு ஷைஅன் ஃபஹுவ ஷர்ருல் லக்கும். சிலது இதெல்லாம் என் வாழ்க்கைக்கு தேவையே இல்லைப்பா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சுன்னா நாசமாக போயிடுவோன்னு நீ நினச்சிருந்துருப்பேன். ஆனால் ஃபஹுவ கைருல் லக்கும், அது உனக்கு சிறந்ததாக இருக்கும். இதை ரப்பு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறா, வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமு. இதை நீங்கள் அறிய மாட்டீர்கள், நாமே அறிவோங்கிறார் ரப்பு. குர்ஆன் எவ்வளவு உளவியலாக பேசுது பாருங்க. அஸா அன் தக்ரஹு ஷைஅன் ஃபஹுவ கைர். நீ எதை என்ன அப்போ என்ன புரியுதுன்னா, அட எதுவுமே எந்த இதில் இல்லை, எந்த வாழ்க்கையினுடைய வட்டத்துக்குள்ள நான் பிளான் பண்ணுறது எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். அதுவா எப்போ வேணுமோ அது வந்து சேரும். இரண்டாவது, கதிரின் மீது முதல்ல நம்ம ஆழமான நம்பிக்கை வேண்டும். இரண்டாவது, இறைவனின் மீது அதீத தவக்குல் வேண்டும். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறார், உங்களுடைய வாழ்வு மிக செழுமையாக செம்மையாக அமையப்பெற வேண்டும் என்றார், கவியும் உறுதியா வாழ வேண்டும் என்று சொன்னார், நீங்க உங்க ரப்பு மீது தவக்குல் வையுங்கன்னு சொல்லி சொல்றார். குர்ஆன் தெளிவா சொல்லுது, وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. எவர் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறானோ அவருக்கு அல்லாஹ்வே போதுமானவர். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் 250 பில்லியன் மக்கள் பின்பற்றுகிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் துவக்கதாரியாக இருந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பிறப்பதிலிருந்து இறக்குற வரையிலும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வாடல்கள் எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாமே நெகட்டிவிட்டியாக தான் இருக்கும். எல்லாமே நெகட்டிவ் தான். துவக்கமும் நெகட்டிவ், எண்டிங்கும் நெகட்டிவ், நோயினால். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க வாங்கப்பா. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உள்ளங்கள் தளராமல் இருந்ததற்குண்டான காரணம் இறைவனின் மீது கொண்டிருந்த அதீத நம்பிக்கை. வாழ்வின் துவக்கத்திலிருந்து அவர்களுடைய பிறப்பிலிருந்து ரிஜெக்ஷனில் இருந்தால் துவங்கிச்சு அவங்களுடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை ரிஜெக்ஷன். பிறந்து இருக்கிறாங்க பச்சை பாலகர். முதல்ல நமக்கு ரிஜெக்ஷன் வந்துட்டுனா என்ன, முதல்ல பிறந்த உடனே பல பெற்றோர்களின் பிள்ளைகளை அவங்கவங்க பால்குடி தாய்கள் பிக் பண்ணிக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் எடுக்கல. ஏன்னா வாப்பா இல்லை. பால்குடி தாய்க்கு வெகுமதி யார் கொடுக்குறது? போனால் போதுன்னு எடுத்துக்கிட்டாங்க. வேறு வழி இல்லை, வேறு எந்த பிள்ளையும் கிடைக்கலன்னு எடுத்தவங்க ஹலீமா சாதியா. அதுக்கு பின்னாடி அவர் எவ்வளோ பெரிய வேல்யூவான ஆளுன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை வச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய எண்டிங் முடிவு இன்றைக்கி நாம் நினைப்போம்ல, ஒன்றெல்லாம் சில பேர் வந்து சாப விடுவாங்க, ஒரு மரணம் இப்படி அமையட்டும், மரணம் அப்படி அமையட்டும்னு சொல்லி. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி மரணம் நோய்வாய்ப்பட்டது, மரணம் அடைந்தார். அவருடைய 3 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் கண்ணு முன்னாடி வஃபாத், பொம்பளை பிள்ளைகளும் வஃபாத். தன் கரத்தினால் அடக்கம் பண்ணார். என்ன பேர் எடுத்தாங்க? இல்லை, பேர் எடுத்தாங்க ரசூலுல்லாஹ். அது இல்லை, அது ஆண் குழந்தைகள்லாம் இறந்து போன முன்னாடி. ஏன்னா ஒரு மனைவிட்டேருந்து ஆம்பளை பிள்ளைகள் இல்லைன்னா அது கூட அதையே இன்றைக்கி பலரும் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. அது ஒரு ஈத்தரத்தரமான ஒரு நிலை. அது சமுதாயத்தில் மாற்றப்படாது. பொம்பளை பிள்ளைகள்னா நீங்கள் முதல் பிள்ளை ஆண்புள்ள பிள்ளையாக பெற்றெடுக்க துவா செய்ய. பொம்பளை பிள்ளை வந்தால் என்ன செய்ய போகிறா? அறுத்து போட்டுருவியா?
அதனால் இப்படி இது 12 மனைவிகளுக்கிட்ட இருந்தும் ஒரு ஆம்பளை பிள்ளை உயிரோடு வரல. அப்போது அன்று உள்ள சமுதாயம் எப்படி பேசுன்னா ஒரு 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 கொச்சையான வார்த்தையை வச்சு பேசினாங்க சமுதாயம். எப்படி இருக்குன்னு பாரு. இவரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரான்னு கேட்டார். ஒரு ஆடு மேய்ப்பவரா, இவர் தூதரா? எல்லாம் நெகட்டிவிட்டி தான், எல்லாம் நெகட்டிவிட்டி, எல்லாமே எதிர்மறையான விஷயங்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு மேலே ஒன்று உருவாக்குனாங்க பாருங்கள். அதுதான் இன்னைக்கு 250 பில்லியன் மக்களின் உயிர் நாடியாக இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நெகட்டிவிட்டியான சம்பவங்கள் நடக்குங்க. அதை நாம் எப்படி பார்க்குறோம், அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றோம். எல்லா எண்ணங்களுக்கும் பதில் சொல்லி தெரியாதீர்கள். உங்களை பற்றியான எண்ணங்கள் இருக்கும், பலருக்கும் பலவிதமான எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணங்களின்பால் ஃபோக்கஸ் பண்ணி அந்த எண்ணங்களுக்கு பதில் சொல்லி கொண்டே இருக்காது. உங்களை நிறைய பேருக்கு என் கண்ணாடியை பார்த்தா இவருக்கே இந்த கண்ணாடி யோசிப்பீங்க. ஆனால் அந்த எண்ணத்துக்கு ஏன் தெரியுமா இந்த கண்ணாடி நான் போட்டு இருக்கிறேன், அதுக்கு என் கண் பவர் கொஞ்சம் குறைவாக இருக்குது, அந்த விளக்கம் தேவையில்லை. பிறர் உங்களை எப்படி எண்ணுகிறார்களோ அந்த எண்ணங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை குறைச்சிருங்க. உங்களின் மீது எது உண்மையான பிழையாக இருக்குமோ அதை சொல்லுகிறவருடைய அணுகுமுறையை பார்த்து அந்த பிழை இருக்கிறதா என்று பார்த்து விட்டு திருத்திக் கொள்ளுங்கள். அதனால் எண்ணங்களுக்கு வேலை கொடுக்காதீங்க. கடைசியாக நான் முதல்ல சொன்ன எண்ணங்களை சீர்படுத்துறதுக்கு முதல்ல எது வேணும் பதில் சொல்கிறேன் பார்ப்போம். வடை அரைச்சி உள்ளக போச்சு இல்லை, டீ குடிச்சிங்களா நல்லா இல்லை. எது எண்ணங்களை சீர்படுத்தும்? முதலாவது நம்ம வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கு, அதை நாம் கோத்ரூ செய்கிறதுக்கு முதலாவது எது தேவை? என்ன வயிறை நிறைச்சா புத்தி வேலை செய்யாதுருவாங்க இல்லை, நான் அதை பேசவே இல்லை. அல்லாஹ் சேட்டு கதிரு விதி, நீங்கள் விதியை எப்படி பார்க்குறீங்களோ அதன் பால் தான் உங்களுடைய கவலைகள் அணுகப்படும் உள்ளத்தின் ரீதியாக. ரெண்டாவது தவக்குல், உமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, தவக்கல்ல உறுதி. மூன்றாவது உங்கள் துவா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, உங்களுடைய கவலைகளை கஷ்டங்களை உங்கள் மனசில் ஓடுற அந்த அந்த அழுக்குகளை யாரோடும் பகிர்ந்து கொள்ளவே கொள்ளாது. அதை பகிர்ந்துட்டீங்கன்னா மனுஷன் பலகீனமானவன், அவனுக்கு அது எப்போ தேவையோ அப்போ பயன்படுத்துவான் அந்த பலகீனத்தை. உங்களுக்கு ரொம்ப ஒரு டிப்ரெஷனான ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதை நீ யார்கிட்டயோ பகிர்ந்தா ரிலாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர் நீங்கள் நினச்சிருப்பீங்க, அவர்கிட்ட போய் பகிர்வீங்க, அவரும் எடுத்துக்கிடுவார், சில ஆறுதலை சொல்லுவார். ஆனால் காலங்கள் நகர மாற்றம் ஒன்றே மாறாதது. அவர் உங்களுடைய ஒரு சமயத்தில் உங்களுடைய பலகீனத்தை உங்களுக்கு திருப்பி பிரதிபலித்து அதை கொண்டு ஒரு விளையாட்டு செய்வார், அதை கொண்டு ஒரு சின்ன மூவ் பண்ண பார்ப்பார். உங்களுக்கும் அவருக்கும் எப்பொழுதும் எல்லாருக்கும் ஒரே கால அளவு சூழ்நிலை உறவு சூழ்நிலைகள் இருக்காது, கூட குறைவு இருக்கும். அந்த குறைகிற சமயத்தில் உங்களுடைய குறைகளை அவர் எப்படி அணுகுவார் என்பது உங்களுக்கு தெரியாது. அதனால் உங்களுடைய மறைவான விஷயங்களை உங்கள்கிட்ட ரப்புட்ட மட்டுமே பகிர்ந்துக்கிறீங்க. அதை விட்டுட்டு மனிதர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நம்மளை மாதிரி ஒரு ஏமாளி இருக்க முடியாது. ஏன்னா அது தேவையே இல்லை சகோதரர். உங்களுடைய நெகட்டிவான தாட்ஸுக்கு நீங்கள் எப்போ உயிர் கொடுக்குறீங்கன்னு சொன்னால், எதிர்மறையான எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்குறீங்கன்னா அந்த எதிர்மறையான எண்ணங்களை விதைப்பீங்க, அங்கங்கே விதைப்பீங்க, சொல்லுவீங்க. தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறேன், தொழில் ஒருவேளை நஷ்டமாயிருமோ, ஆரம்பிக்கவே இல்லை, என்னடா நஷ்டம்? அடுத்தடுத்தவன்ட்ட போய் கேட்பா. ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் சொல்கிறார், நீங்கள் ஒரு தொழிலை துவங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஒரு தொழிலை குறித்து சிலர்கிட்ட ஆலோசனை கேட்க போகிறீங்க. அந்த ஆலோசனை பண்ணுகிற பொழுது மேக்சிமம் ஆஃப் பீப்புள் அந்த தொழில் பண்ணுன்னா உருப்படாதுன்னு சொன்னால் அந்த தொழில் தான் நல்ல தொழில், அதை செஞ்சு அதை எடுத்து பண்ணுங்கிறான். ஏன்னா அதுதான் இல்லாதது. அதுக்கு பல காரணங்களை சொல்கிறாங்க. வடிவம் கொடுக்காதீங்க, உங்கள் ரப்பிட்ட மட்டுமே பகிர்ந்து கொள்ளுங்க. அதே மாதிரி உங்கள் கவலைக்கு
உங்களுடைய எல்கை இருக்கும்ல, நீங்கள் அல்லாட்ட சில தேவைகளை கேட்பீங்க, அந்த தேவைகளை கேளுங்க ரப்பிட்ட, தேவைகளை ரப்பிட்ட கேளுங்க. ஆனால் அதை கேட்கறதுக்கு உண்டான ரூட்டை அல்லாவுக்கு போட்டு கொடுக்காதீங்க. சில பேர் ரூட்டு போட்டு கொடுப்பீங்க ரப்புக்கு. எப்படி? அல்லாஹ் எனக்கு வந்து ஆப்ரேஷன், என் மனைவிக்கு ஆப்ரேஷன், இவருக்கு 20 லட்சம் ரூபா தேவைப்படுது இறைவா, நான் ஒரு பெரிய பணக்காரர் மனசில் நினச்சி வச்சுருக்கிறேன், அந்த பணக்காரர் வருவார், என் மனைவியை பார்க்க எல்லாரும் சந்திக்க வருவாங்க, நோய் நலம் விசாரிக்க வருவாங்க, அவங்க வந்துட்டாங்கன்னா அல்லது அந்த சொந்தக்காரர் வந்துட்டாருன்னா, இவர் வந்துட்டாருன்னா, அவர் வந்துட்டாருன்னா, இவர் ஒரு 5 லட்சம், அவர் ஒரு 2 லட்சம், இவர் ஒரு 3 லட்சம், அவர் ஒரு 4 லட்சம் 5 லட்சம், ஆக மொத்தத்தில் 25 லட்சமும் செட்டில், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக வந்து உட்காந்துருப்பார். அவர் நினச்ச எல்லா பீப்புளும் வருவாங்க, மக்கள்லாம் வருவாங்க, எல்லாரும் 1 கிலோ ஆப்பிள் பழம், 1 கிலோ மாதுளப்பழம், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தருவான், உங்களுக்கு மன ஆறுதலை தருவான், உங்கள் மனைவிக்கு கூடுதல் சீக்கிரமாக எல்லா நலங்களும் வளங்களும் சுகங்களும் பெற்று மீண்டுருவாங்க, துவா செஞ்சுட்டு போயிடுவாங்க. அவர் தான் 5 லட்ச ரூபா தர வேண்டியது, நீ எதிர்பார்த்த வண்ணம். இவன் எப்படி துவா கேட்டிருப்பானோ, எல்லாரும் வராங்க, எல்லாரும் துவா கேட்கணும், எல்லாரும் தந்துடுவாங்க. இப்படி மனசில் அல்லாஹ் நினச்சி வச்சிருப்பான், அல்லாஹ் தந்துடுவான். அல்லாஹ் வரவன் எல்லாம் 1 கிலோ ஆப்பிள் பழம், 1 கிலோ ஆரஞ்சு பழத்தை மட்டும் கொடுத்துட்டு துவா செஞ்சுட்டு போயிட்டா, நீ என்ன நினைப்பா? அப்புறம் ஐயோ முடிஞ்சு போச்சு. நம்மட நிறைய பேருடைய துவாவுடைய ஃபார்மட்டு, நம்முடைய இந்த எதிர்பார்ப்பு சிந்தனை, இதுதான் நம்முடைய பெரும் கவலைக்கே காரணம். நீங்க ரப்பிட்ட ஒண்ணு கேட்டீங்கன்னா, உனக்கு எது தேவையோ நேரடியா கேட்டு உறுதியா கேட்கப்பட்ட, என் ரப்பு நீ தான் எனக்கு தரணும். எங்க இது ரொம்ப கட்டாயப்படுத்துற மாதிரி இல்லையா? ரப்பு அதை பத்தி யோசி, நீ ஏண்டா என்கிட்ட கேட்கல, நாளைக்கு கேட்பானே தவிர்த்து என்கிட்ட ஏண்டா இவ்வளவு ஆக்ரோஷமா கேட்டான் ரப்பு ஒரு காலம் கேட்க மாட்டான். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ. என்ன அடியான் என்னை பத்தி உன்கிட்ட கேட்டா சமீபத்துல இருக்கேன்னு சொல்லு, அது பதில் முடிஞ்சு போச்சு. அதோட ரப்பு உடையில உஜீபு தஅவத தாஇ இதா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லி. அவன்கிட்ட எதை கேட்டான் நான் தருவேன்னு சொல்லுப்பா, எதை கேட்டால் நான் தருவேன் அவனுக்கு. யாரு நம்ம ரப்புக்கு ரூட்டு போட்டு கொடுக்கறதுக்கு? உனக்கு தெரியுமா அவங்க தருவாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு யாருமே இல்லை, சொந்த பந்தமே இல்லை, எதுவும் உதவுறதுக்கு யாருக்கும் நாதியே இல்லை. அப்படியான ஒரு சூழல்ல 1 கோடி ரூபாய் தேவையான ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல்ல கண்ணீரும் கவலையுமா கடந்த ஒரு ஆண்மகன் பக்கத்துல இன்னொரு பணக்காரர் உட்கார, அவர் சொல்கிறார், இல்ல உங்களுடைய விஷயத்தெல்லாம் நான் கவுண்டர்ல நிற்கும் போது, பே பண்ற கவுண்டர்ல இருக்கும்போது கேள்விப்பட்டேன், நீங்க கஷ்டப்படுறீங்க, எனக்கு தெரியுது, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? எனக்கு சொந்தங்கள் நிறையா இருக்கு, இல்ல எனக்கு பணம் நிறையா இருக்கு, அது எப்படி கொடுக்கணும்னு தெரியல, ஆனா இந்த வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு தேவையான ரூபாய் அல்லாஹ் இது நீங்க எப்படியா செலவு பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவது நீங்கள் நினைப்பவர்களெல்லாம் அல்ல, அதை நீங்க ஒரு கால் நினைக்க, அல்லாஹ் எவர்களின் மூலமாகவும் உங்களுக்கு உதவ நாடிவிட்டான், ஏதோ வழியில் உங்களை வந்து சேர்ப்பா. ரப்பு சொல்றா, ஒமையத்தக்கில்லா, எவ்வளவு கஷ்ட கவலை காலமா இருந்தாலும் எத்தக்கில்லாக எஜஅல்லஹும், என்ன எவன் ஒருத்த அஞ்சி என்ன நம்பி இருக்கிறானோ, எஜஅல்லஹு மஹ்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். அவன் நாடாத புறத்துல நீ எதிர்பார்க்கவே மாட்டான், அவன் மூலமா உன்ட்ட உதவிட்டு போயிடுவான். ரப்பு போய்கிட்டே இருப்பான். இந்த கட்சிக்கார மோசமான, அந்த கட்சிக்கார மோசமானவன் நினைப்பான். ரோட்ல பட்டு தூக்கி போட்டு அடிபட்டு கிடக்கும் போதே உன்னை முதலாவது தூக்கிட்டு போறான் அவனா இருக்கலாம், உனக்கு ரத்தம் கொடுக்குறவன் அவனா இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டுறது அவனா இருக்கலாம். நான் என்ன கேட்குறேன், அதான் சொல்றேன், அதான் ரப்பும் குரான்ல இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுது, அட உன் வாழ்க்கைய நீ வாழையிலடா, உன்னை வாழ வைக்கிறான். அந்த ரப்பை எல்லா நிலையிலும் உறுதியா நம்பு, அவன்கிட்டயே உன் கவலையை பகிர்வோம், வாழ்க்கை நிம்மதியா இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காது. அல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களில் யார் சுயமரியாதையாக உலகத்தில் வாழ எண்ணுகிறார்களோ அல்லாஹ் அவர்களை கடைசி வரையும் சுயமரியாதையோடே வாழ வைப்பார். எவர் கண்ணியமாக உலகத்தில் வாழ வேண்டும் எண்ணுகிறாரோ, எண்ணம் தான் எண்ணுகிறாரோ, அந்த எண்ணத்தில் உறுதியா இருக்கிறாரோ அதன்பால் அவர் வாழ வேண்டும். எனவே உங்க நம்மட ரப்ப நாம நெருக்கிக்கிட்டோம்னா நம்ம கிட்ட செய்தான் நெருங்கி வர மாட்டான்.
அவன் தான் நமக்கு தேவையான தளர்ற உள்ளத்துக்கு உண்டான எண்ணங்களை தளராத உள்ளம் வேண்டுமானா நம்மளோட ரப்பை நாம் நெருக்கி வச்சுக்கிட்டா என்னைக்கும் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தால் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும், கடந்து வர முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் சின்ன பொடி எங்கள் வாப்பா இப்னு அப்பாஸ் இங்கே வா, உலகத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு கெட்டதை செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா அல்லாஹ் அதை உனக்கு நலவாக மாற்றணும்னு நினச்சா அல்லாஹ் அதை நலவாக மாற்றிடுவான். உலகத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து உன்னை ஜாம்னு சூப்பராக வாழ வைக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. அல்லாஹ் உன்னை இல்லாமல் ஆக்கணும்னு நாடிட்டா அல்லாஹ் உன்னை இல்லாமல் ஆக்கிடுவான். நீ நம்ப வேண்டியது இவங்களை இல்லை, அவனை நம்புனா இவங்களை வச்சு அவன் வேலை செய்வான். அவன் வேலை செய்வான். யாரையும் எதிர்பார்க்காது, அல்லாஹ்வை கொண்டு எதிர்பாருங்க. அல்லாஹ் நமக்கு உதவுவான். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை போதுமானவன். எந்த கவலை கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் கத்தர் அல்லாஹு மாஷா ஃபஅல், அல்லாஹ் நாடுனா நடந்துட்டுன்னு சொல்லிடுங்க. ஒலவ் ஒருவேளை நான் இப்படி அப்படி செஞ்சிருந்தா நான் தப்பிச்சிருப்பேன்லாம் சொல்லாதீங்க. கத்தர் அல்லாஹு மாஷா ஃபஅல். இந்த நிகழ்வும் கத்தர் அல்லாஹு மாஷா ஃபஅல். இதன் மூலமாக அல்லாஹ் தளராத உள்ளத்தை எனக்கும் என் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.